குறைந்த மழையை போல சிறசு முடிவுடையவரை நாங்கள் துதிக்கிறோம். தங்கமயமான சுறுசுறான முடிவுடையவரை நாங்கள் துதிக்கிறாங்க. வெண்வஸ்திரம் அமேஸ்வரம் வெண்ணெங்க நிலையங்க தரித்திருப்பவரே நாங்கள் துதிக்கிறோம். உப்பாசு தங்க கட்சியை மார்பிலை அணிந்திருப்பவரே நாங்கள் துதிக்கிறாங்க. படிகை பச்சை போன்ற மேனி உடையவரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உயர்த்துக்கு சொந்தக்காரரே நாங்கள் துதிக்கிறோம். உலகத்தில் போடப்பட்ட வெண்கலத்துக்கு ஒப்பான உயர்களும் பாதங்கள் உடையவரை நாங்கள் துதிக்கிறாராஜா. பால் அமேஸ்வரமே கழுவப்பட்ட பாலிலே கழுவப்பட்ட கண்கள் உடையவரை நாங்கள் துதிக்கிறாராஜா. பள்ளத்தாக்கு லிலி புஷ்பமே நாங்கள் துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஊற்றுண்ட பரிமள தைலமே நாங்கள் துதிக்கிறோம். எங்கேரி வந்தோன்றி பூங்கொத்தே நாங்கள் துதிக்கிறாராஜா. பூமியின் உருண்டையின் மேல் அமர்ந்திருப்பவரே நாங்கள் துதிக்கிறோம். ஜலத்திரன் மேல் நடப்பவரே நாங்கள் துதிக்கிறோம். காற்றை கடலில் அமர்த்தினவரை நாங்கள் துதிக்கிறோம். அற்புதமானவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை காண்பவரை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ஏகோவா தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே சோதர ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தவரை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் விபத்துக்கும் ஆபத்துக்கும் அன்மணிக்கும் எரிச்சலுக்கும் விளக்கங்களை காத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். எருசலேமே தோட்டத்தில் உடைய வேர்வை துளிகள் பெருத்துளி ரத்தமா எனக்காய் சிந்துகிறேன். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. பிரார்த்தனை அரண்மனையிலே கற்றோடு படைச்சால் ஒரு சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தீங்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே சோதரராஜா. தாடி மயிரை பீக்க ஒப்பு கொடுத்து முகத்திலே காரி உமிழப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு தலையிலே முள்முடி தரிப்பிக்கப்பட்டவர் கோரால் அடிக்கப்பட்டீர்கள். மயில் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக வாயுடன் திறவாத ஆட்டை போக எங்களுக்காய் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் சகித்தீரேன். உமக்கே நான் மகிமை செலுத்துகிறேன் ராஜா. எருசலேம் நகர் வீதி வழியா கொல்கத்தா மலை மட்டும் பாரமான கோரமான சாபமான சிலுவை எங்களுக்காய் சுமந்தீரே. எங்களுக்காய் புறக்கணிக்கப்பட்டீரையா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற ராஜா. மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்ட ஒன்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்காய் சாபமானீரே. நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ சாபமானீரே. சோதரம் கைகள் காலையில் ஆண்களால் கடாவப்பட்டு 1016 சிறந்தவர் அந்த கேடு அடைந்தீர்கள். தகப்பனே மனுஷன் சாய ரூபம் எல்லாவற்றையும் இழந்தவர் சிலுவையிலே தொங்கினீர். ரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பில்லை என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் பாவங்களுக்கு என் பாவங்களுக்கு என் அக்கிரமங்களுக்கு உம்முடைய ரத்தத்தை கிரயம் செலுத்தி எங்களை மீட்டுக் கொண்டீரேன். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உடைய பாதம் பணிந்து தொழுது விடுகிறப்பா. மரித்தேன் இதோ சதாகாலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறோம். மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தவரே நாங்கள் துதிக்கிறோம். பிதாவினால் முதல் பேரானவராய் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவரை நாங்கள் துதிக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போவேனாக உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை என்னோடு கூட கூட்டி சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறேன். உமக்கு சோதரம் மணவாளனாய் மத்திய வானிலை காப்பனே சோதரம் பிரதான தூதர் எக்காலமாக வருகிறவரை நாங்கள் துதிக்கிறோம். மணவாட்டிய சபையை எங்களோடு சேர்த்துக் கொள்ள போக வருகிறவரை நாங்கள் துதிக்கிறோம். உங்களை திக்கற்றவனாக விட நான் போவேனாக உங்களுக்கு தேற்றவன் அனுப்புவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பி கொடுத்தீரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆவியில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்த எருசலேம் யூதேயா சமாரியா உலகம் என்று எனக்கு சாட்சியா இருக்கிறேன் என்று சொன்னீரேன். உமக்கு சோதர சாட்சி வாழ்க்கை வாழ, பரிசுத்த வாழ்க்கை வாழ, நீதி வாழ்க்கை வாழ கர்த்தாவைகளுக்கு கொடுத்த நல்ல நாட்களுக்காக நமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் வருகிறார். நன்றி செலுத்தும். இந்த மன மகிழ்ச்சி நாளில் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வீட்டின் நன்மைகளால் திருப்தியாக்கி அனுப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தமிழத்தில் வருகிறவனை புறமே தழுவதுமில்லை, அவன் வெறுமனை அனுப்புவதுமில்லை என்று சொல்கிறேன். ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் உங்களுடைய நன்மைகளால் திருப்தியாக்கி அனுப்புங்க. வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிற தேவன்
வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற தேவன், வார்த்தையை அனுப்பி தாப்பனே சுகம் தருகிற தெய்வம். ஒவ்வொரு அனுப்புவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல இருந்து உடைய வேத வார்த்தைகள் கடந்து வரட்டும். அமே சோதரமையா வார்த்தை அமே கொடுக்கிறதான பிள்ளைகள் மறைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ஏழுக்கிழமைகளுக்கு சாதகமாக இருப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறார். தொடக்கம் முதல் முடிவு வரையும் நாம மாத்திரமே பயன்படுத்தலாம். எல்லா துதியும் கனவும் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அலையில சத்தமா ஒரு அலையில சொல்லுமா? ஆமென். சத்தத்துல பிரியமானவர்களே, இந்த காலை இந்த காலை வேலையில நம்முடைய சத்தம் அநேகரை ஆண்டவர் நாமத்தை நம்ம உயர்த்த அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஆமென். 5 மணிக்கு அப்படி சமூகத்தில் வந்து ஆராதிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுறீங்களா? ஆமென். தேவனால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர். ஆமென். சில பாடலை பாடி நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. We worship the Lord together. கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையை குறித்து நம்மளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கிருபை எல்லாவற்றிலும் மேலான சங்கீதம் 136 சங்கீதம். அந்த வசனத்திலே ஒரு பகுதியை மாத்திரம் நாம் வாசித்து கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Psalm 136. ஹல்லேலூயா. பார்வோனும் சேனையும் பார்வோனையும் அவன் சேனையும் சிறந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாருக்கும் ஆகாரவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. கொடுங்க ஒரு நிமிஷம். அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவர் கிருபை
ஆமென். நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு வெற்றி சிறந்த தேவன். ஒருவேளை புதுசா கேட்கிற பாடலை இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாடல். பாதாளத்தை வென்றவர் அவர், மரணத்தை வென்றவர் அவர், ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்யக்கூடிய நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா, என்றென்றும் yes, yes, ராஜாதி ராஜாவா, என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். சொல்லுமா, நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, அவர் பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு. வெற்றி சிறந்தாரே இயேசு. ஹல்லேலூயா. நம்ம போடுற வெற்றி முழக்கத்துல முதல்ல இந்த இடத்துல இருக்கிற வான மண்டலத்தில் இருக்கிற ஆராதனைக்கு விரோதமா இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் நம்முடைய செயலை இழந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது இமோஷனலா செய்ய சொல்லல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெற்றி சிறந்தவரை நாம் கொண்டாடும் பொழுது, ஹல்லேலூயா, when you know that you have a savior who is victorious, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இதை செய்ய போறதில்லை. ஸோ நான் வெற்றி எப்படி பெற்றுக்கொள்ளணும்? வாயிலை அறிக்கை செய்யணும். ஆமென். அதை தாண்டி அந்த பாடலை கொடுத்திருக்கிறார். என்னோட சேர்ந்து ஒரு அறிக்கையா பாடல் முழு பலத்தோடு கர்த்தர் நிச்சயமா நம்ம வெற்றி காண செய்கிறவர். பாடுவோமா? ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை, ஆக்கி நீர் மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. சொல்லுமா, ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை, ஆக்கி நீர் மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு
கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை அபிவிருத்தி பண்ணுகிறீர். அதற்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை எங்களுக்குள் கிரியை செய்வதற்காக நன்றியோடு 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வெற்றியின் நோக்கத்தோடு இருந்து நாங்கள் வெளியே போகணும். When we go out of this place, but we know that we are victorious in Christ Jesus. ஆண்டவரே, உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அதைரியங்கள், ஆண்டவரே, ஆங்ஸைட்டி, பயம் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. ஹalleluya. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்ட வியாதியினாலே ஏற்படுத்தப்பட்ட பயங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடுவதாக. ஹalleluya. இந்த தேசத்திலே ஆண்டவரே சபைகள் நிரம்பி வழியட்டும். Let the people come into worship. ஆண்டவரே, எகிப்திலே செயல்பட்ட பார்வோனின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அவன் ஆராதிக்க விடாதபடிக்கு ஜனங்களை தடை பண்ணினார்கள். மோசே ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தடை பண்ணினது போல இந்த பார்வோன் ஆவியை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். We release the people to worship God. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. அமைதியா இருக்க வேண்டாம். இந்த காலை வேளையில we need a breakthrough. நாவில ஒரு breakthrough. அல்லது கர்த்தரை துதிப்பதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஹalleluya. சத்தம் ஆமென். ஆவியில பாடல் எழும்பணும். ஆமென். ஹalleluya. அப்படியே பாடல் எழும்பணும். ஹalleluya. கர்த்தரை துதிக்கிற துதி எழும்பணும். கீதங்களினாலும் ஆராதிக்கிறவர். ஹalleluya. அவன் அவன் பின்பற்றுகிறவன் மாத்திரம் இருக்க மாட்டான். அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவன். கர்த்தரை ஆராதிக்கிறவன் கர்த்தரை தேடிக் கொள்ளுவான். கர்த்தரை ஆராதிக்கிறவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவான். தேவனை ஆராதிக்கிறவன் தேவனிடத்தில் விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுவான். ஹalleluya. இறங்கி வந்த பொழுது அநேகர் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் அங்கே போய் அவர் முன்பதாக அவரை பார்த்து நின்று, ஆண்டவரே, சுத்தமானால் ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை அவன் சொல்லுகிறது, அவன் முழங்கால் படியிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுகிறது he worshiped. ஆண்டவரை ஆராதிக்கிறவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவான். அநேகர் பின்பற்றினார்கள். ஆனால் அங்கே ஆராதனை செய்கிற ஒருவனுக்கு அற்புதம் அந்த இடத்தில் நடந்தது. இன்னைக்கு தேவனை ஆராதிக்க உங்களுக்கு இந்த இடத்துல அற்புதம் நடக்கும். பின்பற்றுகிறவன் மாத்திரமல்ல, ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி பின்தொடர்ந்தார்கள். இவனோ போய் அவரை நெருங்கி, இன்னைக்கு கர்த்தரை நெருங்குகிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து என்னை விடுவிப்பின்
சூழ்நிலைகள் என்னை குனிய வைத்தது, எத்தனையோ சூழ்நிலைகள் என்னை மனங்கடிக்க வைத்தது, எத்தனையோ சூழ்நிலைகள் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு சோர்வுக்குள் கொண்டு போனது. ஆனால் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே கர்த்தரை உயர்த்தும்படியாக, என் சத்தத்தை உயர்த்தும்படியாக, என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? Lord, we thank you for this wonderful worship life that you have given us. ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தீரே. ஆபத்து நாளில் உடனே சொல்லுங்க, ஆபத்து சமாதானமாய் வாழ்ந்தவர்களே, தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆயத்தப்படுத்தும் தேசத்துக்காக ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனை ஜெபமும் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், தேசத்துக்கு சேமத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். சிஸ்டர் அம்சாவோட சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை ஒன்று கூடி தகப்பனே நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களை நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எசப்பா, இந்த நேரத்தில் அப்பா எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்திய தேசத்துக்காக உமக்கு நன்றி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமது சபையின் வார நாட்களில் நடைபெற்று வந்த கூடுகையானது இப்பொழுது ஜூம் ஆப் மூலமாகவும் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவும் நடைபெற்று வருகிறது. ஆண்கள் கூடுகையானது செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கும், பெண்கள் கூடுகையானது வியாழக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கும் ஜூம் ஆப் மூலமாக நடைபெற்று வருகிறது. வாலிபர் கூடுகையானது திங்கட்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஜூம் ஆப் மூலமாகவும், வாலிபர்களுக்கான சிறப்பு கூடுகையானது புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நடைபெற்று வருகிறது. மற்றும் சிறுவர் சிறுமியருக்கான ஞாயிறு பள்ளி ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆன்லைனில் நடைபெற்று வருகிறது. நமது சபையின் ஆராதனையானது ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4 ஆராதனைகளாக நடைபெற்று வருகிறது. எனவே நமது சபையார் அனைவரையும் இதில் பங்கு கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் நமது சபையின் ஆராதனையானது ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணியளவில் ஆன்லைனில் நேரடி ஒளிபரப்பாக்கப்படுகிறது. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கூகுள் பே செயலி மூலமாகவோ அல்லது இணையதள பரிமாற்றம் மூலமாகவோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கேட் ஆஃப் ஹெவன் சர்ச் அக்கவுண்டிற்கு செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரமாவன: பேங்க் நேம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் கேட் ஆஃப் ஹெவன், அக்கவுண்ட் நம்பர் 3672465347, IFSC கோட் CBIN 0282361. கூகுள் பேயில் செலுத்த விரும்புகிறவர்கள் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக சர்ச் அக்கவுண்டிற்கு செலுத்தலாம். நமது சபையில் வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஜெபக்கூடுகை நடைபெற்று வருகிறது. எனவே நமது சபையார் அனைவரையும் இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடலை பாடும்பொழுது நாம் ஒரு காணிக்கை செலுத்த விரும்பினால் பக்கத்தில் இருக்கிற பெட்டிக்கு போய் செலுத்தலாம். இல்லாவிட்டால் நீங்கள் போகும்பொழுது கூட இந்த காணிக்கை செலுத்தலாம். worship the Lord with your offering. ஆண்டவரை கனப்படுத்த விரும்பினால் காணிக்கை காணலாம்.
லாக்டவுன் டைம்ல கூட நம்ம தேவையெல்லாம் சந்தித்தால் ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தருக்கு கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற காரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லிடலாமா? எங்கள் தேவைகளை சந்தித்தவரே உங்களுக்கு நன்றி அப்பா. உடைய ராஜ்யத்தின் வேலை செய்வதற்கு தடை இல்லாமல் வழிநடத்தினவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தருக்கு என்று கொடுத்தபடி அவருடைய கைகளை கர்த்தரை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். அற்புதமாய் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். வழிவாசலை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு அடையாளமாய் ஆண்டவரே சாட்சியாய் இந்த பிள்ளைகளை நடத்தியிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து பிறந்த நாளுக்காக காணொலிக்காக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் ஆயத்தமாக போகிறோம். So any birthdays and anniversaries, சுரேஷ் birthday ஜெபிக்க போறாங்க. சுரேஷ் ஜெபிப்பாங்க, ஆராதனைக்காக ஜெபிக்க போறாங்க, வார்த்தைக்காக ஜெபிப்பாங்க. ஆமென். யாராவது இந்த வாரத்துல பிறந்தநாள் உள்ளவங்க இருக்கிறீங்களா? திருமண நாள் உள்ளவங்க? இந்த வாரம் ஜெலுவோட பர்த்டே. ஜெலுதன் சன், மூத்த சன் பர்த்டே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த வாரம் பல நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நல்ல தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் பிரசன்னத்தால் ஒரு மகிமையான இந்த இடத்தை மூடியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனே உம்மை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரை பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, அவர்களை பலப்படுத்துங்க. இந்த நாட்களில் ஆண்டவரை சபையில் உள்ள ஒவ்வொருவரும் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவனுடைய அபரிவிதமான வல்லமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி. உடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்தத்துக்குள்ளாக மறைத்து ஆண்டவரை ஒரு தீங்கும் அருகாதபடி தேவன் தாமே உடைய கருத்துல வைத்து மறைத்து பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு முற்றிலும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமண நாளை காண்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவரை மட்டுமாய் நடத்தினதற்காக நன்றி. இனி வரும் நாட்களில் வரும் வருடங்களில் அவர்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீர் சொன்னபடியே ஆசீர்வதிக்கிற தேவன். அதே போல இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்க உடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பட்டும். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்துள்ள காரியங்களை நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவன நல்லதாவே. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய மதுரையில உள்ள சண்டே கோஸ்டே சபைகளுக்கு ரொம்ப நாட்களாக இந்த கல்லறை தேவைப்பட்டிருந்தது. இப்போ இருக்கிற கல்லறை ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. அது மாத்திரமல்ல, இப்போ போனால் நம்ம மரித்தோரை அடக்க மாட்டோம் அப்படின்னு போனால் அங்கே உள்ள வாட்ச்மேன் இப்போ இருக்கிற நிலைமையில மினிமம் 25,000 ரூபாய் டிமாண்ட் பண்ணுவாங்க. உலகம் தெரியும். கடைசியாக நம்முடைய சபைக்கு அப்படி சகோதரி இறந்த பொழுது நடக்கணும்னு போனோம். ஸோ இட் வாஸ் ரியலி ஹார்ட். பெரிய கஷ்டமாக இருந்தது. அதற்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் அதுக்கு ஒரு வழிவாசலை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. செக்கானூரணி பக்கத்தில் மதுரை கிறிஸ்டியன் சிமெண்ட்ரி ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் கம்பெனி 20 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள ஆண்டவர் செய்தார். பிரிமான இந்த வாரத்தில்
அந்த இடம் ஒரு கிரிட் பவர் கிரிட் என்பதாக ஒரு இடம் ஒரு 1.5 ஏக்கர் நினைக்கிறேன். அந்த இடத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், அதுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ சின்ன டெடிகேஷன் வைத்து இந்த வாரம் திருமலை வியாழக்கிழமை அன்று அதை உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஸோ நமக்கு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இனிமேல் கவலைப்பட வேண்டாம், அவ்வளோ காசு செலவாகாது. நிச்சயமாய் இனிமேல் நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் நடத்துவார். செய்த தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ இந்த சபை அநேக சபையில் அதில் கான்ட்ரிபியூட்டிங் சர்ச்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதற்காக கொடுக்கிறவர்களை அந்த இடத்தை கொடுக்கிறவர்களுக்கு அந்த இடத்துல முன்னுரிமை. ஸோ அதனால மாதத்துக்கு ஒரு ஒரு ஆஃபரிங் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், அல்லது மொத்தமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால நான் சொன்ன எங்கள் சபையின் சார்பாக எங்களுக்கு மொத்தமாக பெரிய தொகை கொடுக்க முடியாது. அங்கே நீங்கள் எந்த வாட்ச்மேனை நீங்கள் போடுறீங்களோ, ஒரு தோட்டக்காரரை நீங்கள் போடுறீங்களோ, அவர்களுக்கு மாத அந்த சம்பளத்தை இன்னொரு 1 வருஷத்துக்கு அல்லது அதுக்கப்புறம் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தால் இன்னொரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கொடுப்பதற்கு நான் ஒப்புதல் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஸோ இட் இஸ் வாட் we can do. எவ்ரி மந்த் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது நமக்கு ஈஸி. ஸோ இப்படியாக செய்யும்படி கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். ஸோ இதற்காக விசேஷமாய் திருமலை ஜெபித்த உதவின நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். அருமையான ஜோயல் அவர் நம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். இந்த லாக்டவுன் 7 மாசத்துக்கு அப்புறம் பிரிமலையில் முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தையை ஜோயல் மூலமாக கேட்க போகிறோம். நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய தேவமண்டலத்தில் இந்த ரேமாவை பெறாமல் வந்து நிற்க மாட்டார். ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டு பின்னுடைய ஆண்டோர் கொடுக்கிற இந்த ரேமாவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நமக்கு வார்த்தை கொடுக்கிறவர் ஜோயல். கரங்களை தட்டி வெல்கம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ லார்ட். ஜீவ தண்ணி ஆகிய எங்கள் ஆவியானவரே எங்களுக்குள்ள அசைவாடுங்கப்பா. அப்பா, உமது வார்த்தையிலிருந்து எங்களுக்கு செழிப்பு உண்டாகட்டும். நாங்கள் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும்ப்பா. எங்களிடத்துல நீங்கள் பேசுங்க, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. நீ தந்திருக்கிற வார்த்தையை அப்பா ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் நீங்கள் கொண்டு செல்ல போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எனக்கு ஒரு 8, 6, 7 மாதம் ஆயிடுச்சு. மாஸ்க் இல்லாமல் வெளியே போக முடியல, சானிடைசர் இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் செய்ய முடியல, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இதை கூட ஆண்டவர் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை காட்டினார். கடையில் நிற்கும்போது மாஸ்க் போட்டிருக்கும் போது மனசுக்குள்ள ஒரு ஹம்மிங் ஆரம்பிச்சிச்சு, துதிக்கிற ஒரு அனுபவம். அங்கே நின்றுட்டு என்னால் துதிக்க முடிஞ்சிச்சு, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியல. முன்னாடி வந்து வெளியில் தெரியுமே பயந்துக்கிட்டு நம்ம வாய் மூடிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் திறப்பை உண்டாக்கிட்டார் வாயில். நீங்கள் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா வெளியே நின்றும் பேச முடியும். இதுதான் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் போல இருக்கு. ஸோ இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்குறார். நீங்கள் வெளியில் அரசாங்கம் சொல்லுது அடைப்பில் இருங்க, ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு திறப்பின் வாசலை கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கர்த்தர் ஒரு திறப்பை கொடுத்திருக்கிறார். அடைப்புக்கு மத்தியில் ஒரு திறப்பு உண்டாயிருக்கிறது. இது வரப்போகிற ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்ம வசனம் வாசிக்கலாமா? சகரியா 10வது அதிகாரம். சகரியா 10வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எப்ராஹிமர் பராக்கிரமரைப் போல இருப்பார்கள். மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும். அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு
அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளுக்கு காலையில அதிகாலையில கொடுத்திருக்கிற வசனம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர்களை நான் திரும்ப நிலைக்க பண்ணுவேன். கர்த்தர் உங்களை மீண்டும் ஒரு பெரிய பேண்டமிக் டேஸை தாண்டி திரும்பவும் நிலைக்க பண்ண போகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்படி திரும்ப நிலைக்க பண்ண போகிறார் அப்படின்னா, ஏற்கனவே மூடப்பட்ட வாசல்கள் மீண்டும் திறந்தால் அது திரும்ப நிலைக்க பண்ணுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தடையா இருந்ததுன்னா அந்த தடை உடைந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை திரும்ப நிலைக்க பண்ண போகிறார் என்று அர்த்தம். அதே போல ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை போராடி கொண்டிருந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பாதிப்புக்குள்ள கொண்டு போச்சு, ஒரு வியாதியின் பிடி பாதிப்புக்குள்ள கொண்டு போச்சு அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை திரும்ப நிலைக்க பண்ண போகிறேன். இதுவரை நீங்கள் பார்த்த காரியங்கள் மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் கண்டு வந்த தடைகள், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறப்போகிறது. இதோ இப்பொழுது நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் திரும்ப நிலைக்க பண்ணப்பட போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ திரும்ப நிலைக்க பண்ண போகிறேன். அப்படின்னா ஒரு வாசலானது உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. அந்த வாசல் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு திறக்கப்பட போகிறது. அப்ப இதோ திறந்த வாசலை உங்கள் முன்னால வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன்னா கர்த்தர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ கை கொண்டபடியினால இந்த உலகத்தில் பூச்சக்கரத்தில் வருகிற சோதனை காலத்திற்கு தப்புவிக்கும்படிக்கு நானும் உன்னை காப்பேன்னு வாக்கு பண்ணினாரு. இந்த நாள்ல நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தருடைய கிருபையினால. ஒரு ஆமீன் சொல்லலாமா? கர்த்தர் உங்களை காத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால நீங்க நிக்கிறீங்க. கிருபையினாலே நிலை நிற்கிறோமே அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த நாள்ல காத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். பாருங்க, லாக்டவுன் டேஸ் உலகத்துக்கு தான் இருந்துச்சு, ஆனா நமக்கு அப்படி இருந்தது மாதிரியே தெரியல. எல்லா நாளும் தினந்தோறும் காலையில் ஒரு காக்கா வருகிறது போல ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருந்தது. எலியாவை போஷித்த தேவன் உங்களையும் போஷித்தார். எல்லா காலங்களிலும் உங்களை காத்து வழி நடத்த தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். இதுல ஒரு 3 கோத்திரத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வம்சத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், உங்களை எப்படி அவர் நிலைக்க பண்ணுவார் அப்படிங்கிறதை குறித்த ஒரு வெளிப்பாடாக இந்த இடத்துல வந்திருக்கிறது. முதலாவது, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி. யூதா வம்சத்தார் அப்படின்னா யூதா என்றால் துதி என்று அர்த்தம். அதே போல இன்னொரு ஒரு கோத்திரம் போடப்பட்டிருக்கிறது, யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 3வது ஒரு கோத்திரம், எப்ராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யூதா கோத்திரம், யூதா அப்படின்னா இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு அர்த்தம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 29 ஆதியாகமம் 29:31வது வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். பாருங்க, லேயாள் அவளை அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இந்த கதை. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் யார் அற்பமா எண்ணினார்களோ அவர்களுக்கு, ராகேலுக்கு மலடியாய் இருந்தால்னு சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தர் லேயாளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அப்ப லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை காணப்படும் போது, பிசாசு ஒரு தடையை கொண்டு வந்து வைக்கும் போது, அதுல இருந்து எப்படியாவது வெளியில வந்துட மாட்டேனா அப்படின்னு ஒரு காரியம் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களை ஒரு உந்து சக்தி தள்ளி கொண்டு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதே போலதான் லேயாளுக்கு இந்த காரியம், தான் அற்பமா எண்ணப்பட்டால் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவ மனசுக்குள்ள அதை புழுங்கி கொண்டே இருக்கிற காரியத்தை கர்த்தர் பார்த்தாரு. அங்க அவளை கற்பம் தரிக்கும்படி செய்தார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால், இந்த வசனம் லேயாள் மனசுக்குள்ள ஒரு புழுக்கத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தது, ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலேயோ சில நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியாதபடி பிசாசு சில தடைகளை கொண்டு வருவான்.
6 மாதம் பிசாசு உங்களிடத்துலேருந்து பிடுங்கி வச்ச காரியங்கள் எத்தனை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியே உங்கள் வயசு எண்ணமெல்லாம் போக ஆரம்பிக்கும். எத்தனையோ காரியங்கள் தடையாக நின்றுது, எத்தனையோ இடத்துல இருந்து ஆசீர்வாதம் வருவது தடையாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனால் லேயாளுடைய மனசு எங்கே கவனமாக இருந்துச்சுன்னா அற்பமாக இருந்தது மேலேயே தான் கவனமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு வசனம் பாருங்க, 32. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் அருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். இப்பொழுதாவது என் கணவன் என்னை அற்பமாய் எண்ணாமல் இருப்பாரோ, என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை அற்பமாய் எண்ணாமல் இருப்பார்களோ அப்படிங்கிற எண்ணத்தினால ரூபன் என்று பெயரிட்டாள். ஆனால் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றா. மறுபடியும் அந்த 2 பிள்ளை பிறக்கிறதுக்கு உள்ள கேப்ல மறுபடியும் அற்பமாய் எண்ணப்பட்டது நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. அதனால தான் யார் அற்பமாய் எண்ணினாங்களோ அவங்களுக்கு அங்கே ஆசீர்வாதம் வரலை. இன்னைக்கு கூட சில நேரத்தில் உங்களுக்கு எதிராக யாராவது பேசியிருக்கலாம், அதை குறிச்சே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் போய் சேராது. நீங்கள் அதை விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க அப்படி நினச்சிருந்தா பரவாயில்ல, நான் ஜெபிக்கிறேன், அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரைன்னு மாற்றிருங்க. அவங்களுடைய கசப்பை எடுத்து போட்டுருங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் தடையாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, அப்போ மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார், அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார், அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இப்பவும் அந்த அற்பமான காரியம் அவளுடைய லைஃப்ல நடந்து கொண்டே இருக்குது. அவளை அற்பமா எண்ணிட்டே இருக்கிறாங்க. போராட்டம் சூழ்நிலை வந்துகிட்டே இருக்குது. ஆனா என்ன தெரியுமா, அவ மறந்துட்டா. இவ்வளவு போராட்டம் நடந்துச்சு, இவ்வளவு அற்பமான காரியம் என்னை பத்தி அற்பமாவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அற்பமான காரியம் நடந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் என்னை ஒவ்வொரு வருஷமும் மறவாம நினைச்சு பார்த்து என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, என் மேல அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை அவன் மறந்துட்டான். அதான் கர்த்தர் கண்டு கர்த்தர் கேட்டருளி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் கண்டார் ஆசீர்வதித்தார், கர்த்தர் கேட்டருளி அவளுக்கு குமாரரை கொடுத்தார், கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கண்டருளினார், கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார், கர்த்தர் உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நாட்கள்ல என்னென்ன பெருமூச்சு விட்டீங்களோ, யாரை குறித்து யாரெல்லாம் நமக்கு எதிராக நின்னாங்களோ, யாரெல்லாம் நம்மளை தள்ளி விட்டார்களோ, யாரெல்லாம் நமக்கு எதிராக போராடினார்களோ அவர்களை எல்லாம் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய சமூகத்துல மன்னித்து மறந்து விடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கும் ஆசீர்வாதம் போய் சேர வேண்டும். ஏன்னா இதுல வசனத்துல தெளிவா ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. சகரியா 10:5 அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். உங்களை அவர் யுத்த வீரர் ஆக்கிட்டாரு, இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஆனா சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற தேவன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்ப உங்களுக்கு எதிராக சத்துருக்களை சரி கட்டுகிற காலம் இதுவா இருக்குது. நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கலாம். உங்களுக்கு எதிராக வந்தவங்களுக்கு சில காரியங்கள் தவறாக நடந்து கொண்டு இருக்கலாம். அதை உங்க கையில அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பிடிச்சு வைக்காம ரிலீஸ் பண்ணிருங்க. நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமாக இருக்கார். நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கிறீங்களோ 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்க மேல உங்க தலையின் மேல அமரும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அப்படின்னு எழுதி இருக்குது. மறுபடியும் கர்ப்பவதியாகி இப்பதான் அவளுக்கு ஒரு யோசனையே வருது. ஒவ்வொரு தடவையும் நாம அற்பமா எண்ணப்பட்டப்பெல்லாம் ஒருத்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்ம மேல அன்பா இருந்தாரு. இந்த அன்பை நம்ம விட்டுட்டு மனுஷனுடைய அன்பை நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோமே. என் புருஷன் ஆசீர்வதிப்பா, என்னை சுத்தி உள்ளவங்க அற்பமா எண்ணாம என்னை மேன்மையா நினைப்பாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம நினைச்சிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் அவளுக்கு வந்துச்சு. அப்பதான் அவளுடைய இருதயத்துக்குள்ள, அப்பா என்னை ஆசீர்வதிச்சிங்களே, என் மேல அன்பு கூர்ந்தீங்களே அப்படின்னு ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு சத்தம் உள்ள இருந்து வெளியில வரும்போதுதான் அப்ப உண்மையான துதி அந்த இடத்துல பிறந்தது. அதுதான் யூதா அந்த இடத்துல பிறந்தான். நீங்க உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க சூழ்நிலைக்கு மத்தியில கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து அவரை நோக்கி பார்த்து ஒரு துதியின் சத்தத்தை நீங்க எழுப்புறீங்க பாருங்க. அந்த சத்தம் எந்த ஒரு 1000
ஸ்தோத்திர பலி புஸ்தகத்திலேயே பார்க்க முடியாது. அதில் அந்த எஃபெக்ட் கிடையாது. உங்களுடைய இருதயத்திலிருந்து வர்ற அந்த துதி தான் அந்த ஒரு எஃபெக்டை கொண்டு வரும். கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷனை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற காரியத்தை, கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்த காரியத்தை நினைக்கும்படிக்கு, அவரை குறித்து உணரும்படிக்கு ஒரு உணர்வை உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னா நீங்க சில காரியங்களின் வழியாக கடந்து தான் செல்ல வேண்டும். சில நாட்கள் அற்பமான காரியங்களை குறித்து உங்கள் மனதுக்குள்ள கொண்டு வருகிற பிசாசின் தந்திரங்களை இந்த நாளில் விரட்டி விட்டு கர்த்தரின் அன்பை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தின் ஒரு அன்பு உண்டாகும் பொழுது ஒரு துதி பிறக்கும். பார்த்தீங்களா? அதுதான் துதி. உங்கள் தேவனை குறித்த அன்பு உங்களுக்குள்ள வந்தா மாத்திரம்தான் இந்த துதி உண்மையா இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் வாயளவில் இருக்கும். நீங்கள் வாயினால் எனக்கு ஆராதனை பண்ணி இருதயத்தில் பிரிந்திருக்கிறீர்களேன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அதுபோல இருதயத்தில் பிரிந்து இல்லாம இருந்தா தான் அது துதியா இருக்க முடியும். இந்த இடத்துல கர்த்தர் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் துதிக்கிற வம்சத்தை பலப்படுத்துகிறார். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் துதிக்கிற உங்களை பலப்படுத்துகிறார். எதற்காக? உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அது உலகத்தின் மக்கள் நினைத்திருக்கிறபடியான திட்டம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நேராக உங்களை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது ஒரு ஃபோர்ஸ். உங்களுக்குள்ள அந்த ஒரு நெருக்கி ஏவுகிற ஒரு அனுபவத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் தேவ அன்பு உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த தேவ அன்பு உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்துவதில்லை. வசனம் ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவ அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. அப்ப உங்களுக்குள்ள இருந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் உங்களுடைய உந்து சக்தி. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய உந்து சக்தியாக இருக்கிறார். உங்களை எங்கே செல்ல வேண்டும் என்று வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஃபாதர் பாடுவாங்க இல்லையா, எங்கு செல்ல வேண்டும், எப்படி எங்க போக வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அதே போல உங்களை வழி நடத்துகிற ஆவியானவர் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த லாக்டவுன் டேஸ்ல உங்க காதுல அந்த சத்தம் கேட்டது இல்லையா? எத்தனை நாட்கள் கர்த்தர் வழி நடத்தினார். நீ இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போ, வழி நடத்தினார். வழியை திருப்பி விட்டார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி செய்தார். நிறைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இப்ப கூட நிறைய பைபாஸ் ரோட்ல போனா நிறைய கம்பெனிஸ் க்ளோஸ்டு. வெளியில தெரியல. நிறைய கம்பெனிஸ் அந்த கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடைக்கப்பட்ட வாசல்கள் காணப்படுது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கிறீங்க, துதியினால வாசல்கள் திறக்கிறது, எரிகோ மதில்கள் உடைந்து விழுகிறது. ஹல்லேலூயா. யூதா வம்சத்தாரை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, அந்த ஈத்தாய் 2 சாமுவேல் 15:20 வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 15:20. நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட கூட நடந்து வரும்படி அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரை அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். அடுத்த வசனம். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, ஈத்தாய் கித்தியனாகிய ஈத்தாய் நினைக்கிறேன். கித்தியனாகிய ஈத்தாய் அவன் நேத்து தான் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது, ராஜா அப்சலோமுக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப ஈத்தாயும் கூட வரும்போது அந்த ராஜா சொல்றாரு, நீ நேத்து தானப்பா வந்த, இன்னும் நீ படையில நீ ஸ்ட்ராங் ஆகல, இப்படி எல்லாம் காரியங்கள் இருக்குது, நீ ஏன் என் கூட வர, நீ போன்னு சொல்றாரு. ஆனா ஈத்தாய் சொல்றான், ராஜா மேல அன்பாய் இருந்ததுனால அவன் ராஜாவுடைய பட்டம் தொடருமா இல்லையான்னு தெரியாது, ஆனாலும் ராஜாவோடு கூட அவன் இருந்தான். அதனால செத்தாலும் பிழைத்தாலும் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னா. இதே மாதிரி தான் ரூத்துன்னு சொன்னா, உன் தேவன் என் தேவன், நீ எங்கே இருக்கிறாயோ நானும் அங்கே இருப்பேன்னு சொன்னா. இவர்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள், ஈத்தாயும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான். எப்படி ஈத்தாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான்னா நம்ம பார்க்கிறோம் 2 சாமுவேல் 18:12
அவருடைய அப்சலோமுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் நடத்தக்கூடிய படைத்தலைவர்கள் 3 பேர் இருந்தாங்க. யோவாப், அபிஷாய், அதோட சேர்ந்து ஈத்தாயும் இருந்தான். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவரை துதிக்காமல் விடாது அவரை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு யுத்த வீரர்கள் என்ற நாமம் தரிக்கப்படும். ஹல்லேலூயா. துதிக்கிறவர்கள் ஒரு யுத்த வீரர்கள், அவர்கள் எரிகோ மதிலை இடித்து நொறுக்குகிறவர்கள். ஹல்லேலூயா. இப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பலப்படுத்தினது எதற்காகனா, நீங்க ஒரு யுத்த வீரராக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். நெருக்கமான காலங்களில் சில பேர் நம்மளை விட்டு விலகி போகிறத நம்ம பார்க்கிறோம். நெருக்கமான சூழ்நிலை, இவர்கள் அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை விலகி போறவதையும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் இந்த நாட்கள்ல அநேகரை நம்ம பார்க்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விலகி போறவங்களையும் நம்ம கேள்விப்படுறோம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க துதியை நோக்கல, கர்த்தரை நோக்கல, மாறாக சூழ்நிலைகளை நோக்கினார்கள். சில இடங்கள்ல கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிற சபையிலிருந்தும் பிரிந்து போகிறவர்களை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒருத்தங்க சபையில ஒரு முக்கியமான மினிஸ்ட்ரி பண்றவங்க, அவங்க சபையை விட்டு விலகி இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு கஷ்டமா இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஏன் இப்படி நடக்குதுன்னா, அவங்க சூழ்நிலையை மாத்திரமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. தன் மேல அன்புக்கு தேவனையும் தன்னை எப்பொழுதும் போஷிக்கிற தேவனையும் பார்க்கவே இல்லை. அதனால அவங்க வாயில துதி வரல. துதி வரலைன்னொன்னே கனெக்ஷன் வரல. கனெக்ஷன் வரலைன்னொன்னே பிசாசு அலைக்கழிக்க ஆரம்பிச்சிட்டான். அலைக்கழிப்பு பிசாசு இடத்திலிருந்து வருகிறது. நேர்த்தியான பங்கு பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததா பார்க்கிறோம் 2வது கோத்திரம், யோசேப்பு கோத்திரம். யோசேப்பு அப்படின்னா, என் நிந்தையை நீக்கி விட்டார், இன்னும் ஒரு குமாரனை எனக்கு தருவார். உங்களுக்கு ஒரு பிளெஸிங் ஆட் ஆக போகிறது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட போகிறது. உங்களுடைய நிந்தையை கர்த்தர் இந்த நாட்களில் நீக்கி போட்டு விட்டார். இனி உங்களை எதுவும் தொடவோ அணுகவோ முடியாது. உங்களுக்கு எதிராக நின்ற தடைகளை கர்த்தர் உடைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 30 ஏசாயா 41 17 வரைக்கும் வாசிக்கலாமா? ஏசாயா 41 17 முதல் 20 வரைக்கும். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல், அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செவிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். பாருங்க, வனாந்தரத்துல கேதுரு மரங்கள் நடப்படுகிறது, சித்தி மரங்கள் நடப்படுகிறது, மிருது செடி நடப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், கேதுரு மரத்தை குறித்த வசனம், மிருது செடியை குறித்த வசனம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இதையெல்லாம் கர்த்தர் வனாந்தரத்துல நட்டு வைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த இடத்துல வயல் நீரூற்றை உண்டு பண்ணுகிறேன்னு சொல்றாரு. வனாந்தரத்துல நீரூற்று உண்டாகி இந்த மரங்கள் எல்லாம் நட்டு வைக்கப்படுகிறதை கர்த்தர் இந்த இடத்துல காண்பிக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ல வந்தது என்னவென்றால், வற்றாத நீரூற்று உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து புரண்டு வரும். இது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற மரங்களை போல செழிப்பை கொண்டு வரும். சித்தி மரங்கள்னு பார்க்கிறோம், அது வீடு கட்டுறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு கர்த்தர் வீடுகளை உண்டு பண்ணுவார், உங்களுக்காக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் உங்க மேல வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களுக்குள்ளாக கர்த்தர் நடத்த போகிறார். இதுவரைக்கும் பார்த்த நிந்தை நீங்கிவிட்டது. இனிமேல் பார்க்க போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். கடைசியாக எப்ராயிம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பலுக பண்ணினார். எப்ராயிம் அப்படின்னா கனி கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு வசனம் வாசிக்கலாமா? உபாகமம் 7:13. உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று. இந்த முதல் லைன் பார்த்தீங்கன்னா
லேயாளுக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும், முதல் கனி கற்பக்கனி, யாராவது கற்பக்கனிக்காக காத்திருந்தீங்கன்னா இப்பவே சப்மிட் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிருங்க. கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆட்டு மந்தைகள் அதுக்கு முன்னால வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலத்தின் கனி, உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தை அப்படின்னும் போது நீங்க ஒரு அறுவடைக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருங்க. ஆத்தும அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க கனி கொடுக்கிறவர்களாக மாறப்போகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சமானது வெளியே பிரகாசிக்க போகிறது. கர்த்தர் அநேகரை உங்களிடத்துல கொண்டு வர போகிறார். அதுக்குரிய ஒரு வசனம் மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். ஏசாயா 45:14. ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து, விலங்கிடப்பட்டு ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள், தள்ளப்பட்ட ஜனங்கள், தற்கொலையை நோக்கி ஓடுகிற ஜனங்கள், வியாதியினால கஷ்டப்படுகிற ஜனங்கள் உங்களை நோக்கி வருவாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற காலத்துக்குள்ளாக உங்களை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. கனி கொடுக்க போகிறீர்கள். அப்போ உங்களை எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், யூதாவை போல துதியில உங்களை பலப்படுத்துகிறார். இரண்டாவது யோசேப்பை போல உங்களை பெருக பண்ணுகிறார். மூணாவது கனி கொடுக்கிறவர்களாக அவருடைய திட்டத்துக்குள்ளாக நடத்தி செல்லுகிறார். கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன வார்த்தை, உங்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். எந்த இடத்துல நீங்க மிஸ் ஆனீங்களோ அந்த இடத்துல நீங்க போய் உட்கார போறீங்க. மொர்தெக்காய் செஞ்ச ஆசீர்வாதத்தை, அவன் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை ராஜா மறந்து போயிட்டான். ஆனா ராஜாவை தட்டி எழுப்பி ஆசீர்வதிடா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அதுதான் மொர்தெக்காயின் ஆசீர்வாதம். நீங்க ஒரு நல்ல நிலைமையில உட்கார்ற வரைக்கும் உங்களுக்கான ராஜா, உங்கள் யூத சிங்க ராஜா, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கும் வரைக்கும் அவர் சும்மா இருப்பது கிடையாது. கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பேன்னு சொன்ன வாக்கு தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம்ப்பா, தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யூதாவை போல எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா, யோசேப்பை போல பெருக பண்ணுகிறவர், எப்ராஹிமை போல கனி கொடுக்க செய்கிறவர், எங்களுடைய திட்டத்துக்கு நேராக நீங்க நடத்தி செல்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இனி நாங்கள் தள்ளிவிடப்படாதவர்களை போல இருக்கும்படி எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்களப்பா. எங்களை ரட்சித்தீங்களே, எங்களை ஆசீர்வதித்தீங்களே, எங்களை பலப்படுத்தினீங்களே. இதோ வருகிற நாட்கள்ல உனக்கென்று வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மேலும் நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை திரும்பவும் நிலை நிற்க செய்கிறவர். ஆமென். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறது, நமக்கு திரும்ப தருகிறது. இஸ் a God of restoration. ஒரு நிமிஷம் கேட்ட வசனத்தின்படி கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உங்களை திரும்பவும் உங்களை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி எங்கள் வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும். எல்லா நிலைமையிலும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளில் தொடருவதாக உங்களை அழைத்த ஆண்டவரே தேவன் உண்மையுள்ளவர். அப்படியே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவரை பகிர்ந்து கொண்டு அந்த தாசனை பயன்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரை. இன்னும் அநேக ஆண்டவரை சபைகளுக்கு
ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீ பயனுள்ளவனாய் பயன்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளை கர்த்தர் நீ சந்திக்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே அவருடைய ஆத்மாவை கர்த்தர் நீ திருப்தியாக்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிள்ளைகள் செய்கிற வேலையையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே ஆண்டவரே எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒருவேளை இந்த ஸ்கூலுக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே ஆயத்தம் பண்ணும்படியாய் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையோடு கூட இருப்பதாக குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா இன்னைக்கு நாங்கள் ஜெபித்தது போல ஆண்டவரே கற்பத்தை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை கற்பமா இருப்பவர்களை நீங்கள் பூர்த்தி செய்து ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை பிள்ளையை கத்த நீர் கொடுக்கிறவர். அவருடைய வசனம் சொல்லுபடி நீரே உடைய கரத்தினாலே கொண்டு வருகிறவர். அற்புதம் செய்ய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிறவர் தாங்களும் துதி கன மகிமை எல்லாம் வந்து தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபைகளை நடத்தட்டும். God bless you. Thank you for coming. கர்த்தர் நல்லவர். இந்த NN5 நம்பிக்கை நாயகன் CD அவங்களுக்கு விற்பனைக்கு இருக்கிறது. அதே போல ஒரு பென் டிரைவ் அதுவும் விற்பனைக்கு இருக்கிறது. அதில் நம்பிக்கை நாயகனுடைய 5 வால்யூம் அது அடங்கியிருக்கும். அதை தவிர உங்களுக்கு 15 GB வரைக்கும் மற்ற பாடல்கள் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். அந்த பென் டிரைவ் வேணுமானால் வாங்கிக்கொள்ளுங்க. அது 500 rupees. அதற்கு வாங்கி கொள்ளுகிற எல்லா பணமும் நம்ம கேட் ஆஃப் ஹெவனுடைய பில்டிங் ஃபண்டுக்கு என்று அது சேர்க்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.